வணக்கம். விஜயகுமார் geeveeare சேனல். இன்று 12/7/2021 இன்று நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்கும் RNRன்னு சொல்லுவோம். RNRல வந்து 1.5 வருஷ பழசு இவற்றுக்குள்ள விலை நிலவரம் மற்றும் இந்த அரிசியை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அரிசியை பற்றிய வீடியோ கிளிப்பும் இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற அரிசியை பற்றி நான் பேச போகிறேன். நம்மக்கிட்ட எல்லா வகையான அரிசியும் எப்போயுமே ரெகுலராக ஸ்டாக் இருந்துகிட்ருக்கு. RNRல 2 வருஷ பழசு, 1.5 வருஷ பழசு, 1 வருஷ பழசு, 1 வருஷத்துக்கு 8 மாத பழசு, இது தவிர்த்து இட்லி அரிசி, பாயில்டு குருணை, பொன்னி குருணை, ஸ்டீம், கர்நாடகா தும்கூர்லேருந்து வர ஸ்டீம் பொன்னி, இப்படி எல்லா வகையிலையும் நம்ம எல்லா ஐட்டம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. எங்கள்கிட்ட இந்த பிரியாணி அரிசி, பச்சரிசி தவிர மற்ற எல்லா அரிசியும் எப்போயுமே எங்கள்கிட்ட ரெகுலராக ஸ்டாக் இருந்துகிட்ருக்கோம். இப்படி நாங்கள் அரிசி ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குறிப்பாக இந்த RNR 1.5 வருஷ பழசை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த அரிசியை பற்றி ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் அரிசி நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கிறீங்க. இது தவிர்த்து 1 வருஷம் இந்த மாதிரி அரிசி வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 1.5 வருஷ பழசு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா இது 2 வருஷ பழசு அப்படின்னா அந்த அரிசி ரொம்ப பட்டை பழசாக இருக்கும். அந்த ரைஸை கொஞ்சம் ஊற வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த சாப்பாடு சூடாக சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரெண்டாவது ஆறி போய் கொஞ்சம் காலையில் வச்ச சாப்பாடு மதியம் சாப்பிட்றப்போ சாப்பாடு கொஞ்சம் விதையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சாப்பாடு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு அது மென்று சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் சில பேர் 2 வருஷ அரிசி விரும்ப மாட்டாங்க. அதே நேரம் 1 வருஷ அரிசியும் வாங்குவாங்க. சில பேர் 1 வருஷ அரிசியும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா 1 வருஷ அரிசி அப்பப்போ சூடாக சாப்பிட தான் நல்லா சேமியா மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறி போய் அதுவும் மதியம் காலையில் வச்சு சாப்பாடு மதியம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கெட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாடு சூப்பராக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி கெட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி அரிசியும் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் 1.5 வருஷ பழசு அரிசி இருக்கான மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. 1.5 வருஷ பழசுன்னு எப்போயுமே நம்ம தனியாக வச்சுக்கிறது இல்லை. 2 வருஷம், அதுக்கடுத்து 1 வருஷம் இப்படி தான் போகும். 1.5 வருஷம் இப்போ எனக்கு அரிதாக அந்த ஸ்டாக் கிடச்சது. சரி, இந்த நம்ம வியாபாரிகள் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக 1.5 வருஷம் அரிசியை வேணும் இந்த சாம்பிள் போட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் 1.5 வருஷம் அரிசி பற்றி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த விலை நிலவரங்கள் பிடித்திருந்தால் வாங்கி வைக்க கட்டணும் ஐடியா இருந்தால் எப்போயும் போல் என்ன மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறீங்கன்னா மெயில் ஐடியில் உங்கள் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு தகவல் மொபைல் நம்பரில் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி ரெகுலராக வாங்குறவங்ககிட்ட நம்ம நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 1.5 வருஷம் RNR வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். அதே நேரம் இந்த 1.5 வருஷ பழசுங்கிறது அரிசி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதே மாதிரி தான். நல்லா பொடி அரிசி, சாப்பாடு நல்லா பொடிசாக தான் இருக்கும். சாப்பாடு 24 ஹவர்ஸ் இந்த அரிசி கேரண்டி உண்டு. இன்னைக்கு காலையில் சமைச்சா நாளைக்கு காலையில் வரைக்கும் சாப்பாடு தண்ணி ஊற்றாமல் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு கேரண்டி சொல்ல முடியும். அதே நேரம் சாப்பாடு கூடுதல் பொலிவாகும். 1 வருஷ பழசில் பொலிவு கூடுதல் ஆகாது. 2 வருஷத்துலேயும் கூடுதல் ஆகும். ஆனால் சில பேர் 2 வருஷ பழசு ஆறி போய் மதிய நேரம் சாப்பிட்றப்போ சாப்பாடு கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த 1.5 வருஷ பழசு அரிசி உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த அரிசி எல்லாருக்கும் இந்த அரிசி சாப்பிட்றதுக்கு செட் ஆகும். இந்த அரிசி எப்பயும் போல் காலையில் சமைச்சாலும் சரி, காலையில் சமைச்ச சாப்பாடு மதியம் நைட்டு மறுநாள் காலையில் கூட இதை சாப்பிட்றப்போ நல்லா சேமியா மாதிரி நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். ஏன்னா இது 1.5 வருஷ பழசு. இந்த அரிசி ரீட்டெயில் கடைக்காரங்களும் வாங்கிக்கோங்க. இது தவிர்த்து ஹோல்சேல் கடைக்காரங்களும் வாங்கிக்கோங்க. இதே நேரம் இதை நீங்கள் பேச்சுலராக இருக்கவங்க கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ரெகுலர் ஆயிடுச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அரிசி வேணாலும் சொல்லுங்கள், இது வேணாலும் உங்களுக்கு போட்டு விடுறேன். இது சாப்பாடு சொன்ன மாதிரி உங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த அரிசியெல்லாம் நல்லா செட் ஆகும். உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ் சாப்பாடு கேரண்டி, அந்தளவுக்கு கேரண்டியான சாப்பாடு அரிசி. அதனால் உங்களுக்கு இதை தவிர்த்து இந்த அரிசி நம்மகிட்ட 25 கிலோ பையிலையும் இருக்குது, 50 கிலோ பையிலையும் இருக்குது, குண்டால் மூடையிலையும் இருக்குது. இந்த அரிசி அன்பிராண்டட் தான். சாப்பாடு நல்லா வெண்மையாக இருக்கும். அரிசி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், பழுப்புன்னு கொஞ்சம் கலர் குறையாக இருக்க மாதிரி இருக்கும். பழைய 1.5 வருஷ பழசு அரிசினா இப்படி தான், கொஞ்சம் கலர் குறையாக தான் இருக்கும். ஆனால் சாப்பாடு உங்களுக்கு நல்லா வெண்மையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா வகையிலும் இந்த அரிசி உங்களுக்கு செட் ஆகும்.
ஹோட்டல்காரங்களுக்கு அரிசி 100% செட் ஆகும். கொஞ்சம் விலை கூடுதல் இருக்கும், அதான் யோசிப்பீங்க. ஏன்னா ஹோட்டல்காரங்க வந்து இந்த ஒரு வருஷ பழசு அதிகமாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஹோட்டல்காரங்களும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலும் நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வருஷம் அரிசியை விட இந்த 1.5 வருஷம் அரிசிங்கிறது சாப்பாடு கூடுதலாகும். 2 சாப்பாடு சேர்த்து வியாபாரம் பண்ணிக்கலாம், அதனால தான் சொல்கிறேன். தவிர்த்து இப்போது அரிசி வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அரிசி வியாபாரம் அத்தியாவசிய பொருள் உள்ள வியாபாரம். அதனால் அரிசி வந்து எப்போயுமே ரெகுலராக நமக்கு நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கும். எது இருக்கோ இல்லையோ அரிசி கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கி ஆகணும். அதனால் அரிசி வியாபாரம் எப்போயுமே நல்லா சிறப்பாக போகும். லாக்டவுனில் கூட அரிசி வியாபாரம் கூடுதலாக வியாபாரம் இருந்துகிட்டு இருந்தது. அதே நேரம் அரிசி வியாபாரத்தில் வந்து இப்போ விலைகள் வந்து தற்சமயம் விலை கூடுவது மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அரிசி வந்து கூடுதல் எக்ஸ்போர்ட் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போது சைனா, வியட்நாம் இப்படி மற்ற பக்கத்து கண்ட்ரிகளுக்கு வந்து அரிசி வந்து கூடுதலாக எக்ஸ்போர்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த கண்ட்ரியெல்லாம் வந்து விளைச்சல் குறைவு அப்படிங்கிறதுனால இப்போ இந்தியாவிலேருந்து தான் கூடுதல் அரிசி ஏற்றுமதி ஆகி போயிட்டுருக்கு. அதனால் வந்து நமக்கு வந்து அரிசி விலைகள் கொஞ்சம் விலை கூடுவது மாதிரி இருக்குது. விலை கூடும். சில நேரத்தில் கூட இந்த RNR 1.5 வருஷம் 2 வருஷம் பழசு கூட அரிசி தட்டுப்பாடாக இருக்குது. அரிசி கிடைக்க மாட்டேங்குது. RNR 2 வருஷம் வேணும்னா அரிசி சொல்லி வச்சு 15 நாள் கழிச்சு தான் அரிசி சரக்கு வருது. அதே நேரம் இந்த RNRல 1.5 வருஷம் இதே மாதிரி தான் டிமாண்டாக தான் சரக்கு கிடச்சிட்ருக்கு. இந்த ஒரு வருஷம் எப்பயும் போல் நார்மலாக கிடச்சிட்ருக்கு. இந்த RNR ராஜபா அரிசி வந்து 1.5 வருஷம் மற்ற 2 வருஷம் அரிசி டிமாண்டாக தான் கிடச்சிட்ருக்கு. இன்றைக்கி நமக்கு சரக்கு வேணும்னா இன்றைக்கி சொன்னால் தான் 15-20 நாள் கழிச்சு தான் லோடே வருது. அந்த மாதிரி கொஞ்சம் கிராக்கியில் தான் அந்த சரக்கு வந்துட்டுருக்கு. அதனால் வந்து அரிசி விலைகள் கொஞ்சம் விலை கூடத்தான் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் விலை கூடும். RNR ராஜபோகன் மட்டும் கிடையாது, RNR மட்டும் கிடையாது, எல்லா அரிசியும் கொஞ்சம் விலை கூடும். ஸ்டீம் பண்ணி ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் அரிசி விலைகள் வரும் நாட்களில் வரும் மாதங்களில் கொஞ்சம் விலை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கடுத்து அடுத்த இப்போது நெல் பண்ணியிருக்கு. நெல் இப்போ வந்து நட்டுட்ருக்காங்க. நட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது விளைச்சல் உண்டாகி வரணும். அது எந்த மாதிரி சூழ்நிலைக்கு வருதுங்கிறது சொல்ல முடியாது. இப்போக்கி உள்ள சூழ்நிலைக்கு வந்து எக்ஸ்போர்ட் கூடுதல் போயிட்டுருக்கனால கொஞ்சம் அரிசி விலைகள் கொஞ்சம் கூடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கூடும். சரக்கு எதுவுமே டிமாண்டாக தான் கிடச்சிட்ருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த அரிசி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இது வந்து அரிசி வந்து 1.5 வருஷ பழசு. இது வந்து அன்பிராண்டட். இது 25 கிலோ பையிலையும் இருக்குது, 50 கிலோ பையிலையும் இருக்குது, 100 கிலோ குவிண்டால் முறையிலும் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து 25 கிலோ வாங்கினாலும் 130 ரூபா வாடகை கொடுக்கணும். 50 கிலோ வாங்கினாலும் 130 ரூபா வாடகை கொடுக்கணும். இல்லை 100 கிலோ குவிண்டால் வாங்கினாலும் 130 ரூபா அந்த 150 ரூபா வரைக்கும் வாடகை கொடுக்கணும். அதனால் குறைஞ்ச முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அரிசி வந்து 50 கிலோவுக்கு மேலே வாங்குற மாதிரி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வாடகை கொடுத்து இறக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அதே நேரம் நீங்கள் வீட்டுக்கு ராக்கியில் இருந்தால் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 25 கிலோ பையாவே வாங்கிக்காங்க. நீங்கள் தேவைக்கே வாங்கிக்காங்க. வியாபாரத்துக்குங்கிறப்போ 50 கிலோ வாங்குங்க. 50 கிலோ வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு பாருங்கள். 100 கிலோ குவிண்டாலும் வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கும் பாருங்கள். இதை விட்டு 5 கிலோ 10 கிலோ கேட்டிருந்தீங்க. 5 கிலோ 10 கிலோ இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்கு நான் கேட்ட ஆள் இல்லை. கொஞ்சம் புளி வியாபாரங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கனால அதில் வந்து இப்போது அதிகமான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இப்போ 5 கிலோ 10 கிலோ பேக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. 5 கிலோ 10 கிலோ பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இப்போதைக்கு 25 கிலோ 50 கிலோ குவிண்டால் முறையில் மட்டும்தான் அரிசி அனுப்பிட்டுருக்கேன். இது தவிர்த்து இப்போ இதோட விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து எங்களோட ரேட்டு வந்து நான் வந்து பலசர கடைகளுக்கு ஹோல்சேல் விலைக்கு கொடுத்துட்ருக்கிற ரேட்டு வந்து 46 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். அதாவது 25 கிலோ பை வந்து உங்களுக்கு 1150 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு கிலோவின் விலை வந்து 46 ரூபா. குவிண்டால் முறைன்னா 4600 ரூபா வரும். இந்த விலைக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் இந்த அரிசி வேணும், இந்த விலை நிலவரம் பிடித்திருந்து உங்களுக்கு வாங்கி விற்க கட்டண ஐடியா இருந்தால் எப்பயும் போல் என்னைய மெயில் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரக்கு வேணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அரிசி வந்து பிராண்டட் கிடையாது, அன்பிராண்டட். உங்களை GST பில்லு போட்டு அனுப்பி வச்சுருவோம். எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க, டன்னேஜில் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தியாக வந்துட்டுருக்கு. இந்த வீடியோவை முடிச்சுட்டு நானும் இன்றைக்கி எங்கள் ஏரியா கம்பம் லைனுக்கு போகணும். அதனால் லைனுக்கு போக டைம் ஆச்சு. அதனால் இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோ நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.